இருக்கோம். இந்த ரூம்ல கேமராஸ் இருக்கு, நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். எஸ், ஒன்று. எஸ், இன்னும் இருக்கு, இன்னும் 3 கேமரா இருக்கு. எஸ், இன்னும் 2 கேமரா இருக்கு. எஸ், இவ்வளோ தேடுவோமா நம்ம எங்கேயாவது போச்சுன்னா? we'll just go and sit. மேபி சும்மா ஒரு கிளான்ஸ் இப்ப தெரியறதுனால நினைச்சு பார்க்க முடியல. பிரேக் பண்ணிடலாமா? அடுத்த 2 எங்க இருக்குன்னு you will be surprised. this is a camera. அது ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. that's a camera. நம்ம ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி மல்டி பிளக் இருந்தா நம்ம சந்தேகப்படவே மாட்டோம். அதுவும் அந்த லைட் எரியறது, ஆக்சுவலி அது USB. பாருங்க, இதுக்குள்ளேயே ஸ்டோர் ஆகி அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல யூ கேன் டைரக்ட்லி கனெக்டட் டு த கம்ப்யூட்டர். ஸோ இட்ஸ் ஹைலி ரிஸ்கி. ஒன் கேமரா அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வில் பி சர்ப்ரைஸ். அந்த கிளாக்ல அந்த கியூக்குள்ள இருக்கு கேமரா. பாத்தீங்களா? கேன் யூ மேக் அவுட்? அந்த கியூக்குள்ள, அதனால தான் பிளாக் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இப்போ இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கலாம்னு தெரியறதுனால அந்த அவேர்னஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் அலர்ட்டா இருந்து நம்ம செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இந்த செல்ஃபி எடுக்கிறது பழக்கம், ஐ திங்க் மொபைல் போன்ல வந்தது, இட் ஹஸ் பிகம் அன் அப்சஷன். நம்ம பாத்ரூம்ல போய் செல்ஃபி எடுக்கிறது, பார்ட்டிக்கு போறாங்க அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டு செல்ஃபி எடுக்கிறது, அது இமீடியட்டா when you pass it on வாட்ஸ்அப் பண்ணாலோ கூகுள் நெட்ல ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணாலும் இன்னொரு இடத்துல ஸ்டோர் ஆயிட்டு தானே இருக்கு. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு பழக்கத்துல இருந்து நம்ம வெளியே வரணும். ஒரு விஷயம் மாடர்னா இருக்கணும், ஸ்டைலா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ் போட்டுருது. நான் யாரையும் குறை சொல்லல, பட் போட்டவங்களே கான்சியஸா இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது பண்ணும்போது ட்ரெஸ் சரியா இருக்கா, கான்சியஸா இருக்கோமான்னு பல இடங்கள்ல நம்மளால அப்படி கான்சியஸா இருக்க முடியாது, அலர்ட்டா இருக்க முடியாது. அந்த மாதிரி சமயங்கள்ல தான் இந்த மாதிரி தப்பு நடக்கிறது. சோ வாட் இஸ் த பெஸ்ட் வே? நம்ம அந்த ஒகேஷனுக்கு ஏத்த மாதிரி, அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஓகே, மென்னுக்கும் நமக்கும் ஒரே மாதிரி ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா எல்லாம் ஓகே, தட்ஸ் ஆல் ஓகே. இப்ப இல்ல, முதல்ல அதை நம்மள சேஃப் கார்ட் பண்ணிட்டு அப்புறம் அதை ஃபைட் பண்ணுவோம். சோ நம்ம சைட்ல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்னு இருக்கு இல்லையா? நம்ம மைண்ட்ல ஒண்ணு இல்லாம இருக்கலாம், பட் பாக்குறதவங்க அதை எப்படி பாக்குறாங்க? வை ஷுட் வி, நம்மள எதுக்கு நம்ம அப்படி ஒரு ஆப்ஜெக்டா நம்ம பிரசன்ட் பண்ணிக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. that's the thing. சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் இப்போது நாங்கள் என்னென்ன கேமராக்களை எப்படி மறைத்து வைத்து பயன்படுத்துகிறார்கள் என்பதை விலாவாரியாக உங்களது விழிப்புணர்விற்காக காட்டியிருக்கிறோம். தயவு செய்து இதை பார்த்த நேயர்கள் பார்க்காத உங்களது உறவினர்களுக்கும் விளக்கிச் சொல்லுங்கள். கழுகு கண்களில் மாட்டி ஆபாச வீடியோக்களாக உலாவரும் பேராபத்திலிருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை. பெண்களின் பாதுகாப்பிற்காக சொல்வதெல்லாம் உண்மை எப்போதும்